ஓம் நம சிவாயா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கும்பராசிக்காரங்களை பற்றி. நீங்கள் நினச்சது நடக்காமையே போயிட்டு இருந்திருக்கு. அது எதனால் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கும்பராசிக்காரங்க அப்படின்னா சாதாரண ராசிலாம் கிடையாது. இந்த ராசிக்காரங்க மனசு ரொம்ப ஆழமாக யோசிக்கும். எதையுமே உடனே முடிவு பண்ண மாட்டாங்க. நிறைய யோசித்து எல்லா பக்கமும் பார்த்து தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த அதிக யோசனை தான் சில சமயம் தடையாக மாறிடுது. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது கும்ப ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் தான் முக்கியமான அதிபதி. சனி அப்படின்னாலே சோதனையை கொடுத்து தான் பலனை கொடுப்பாரு. உடனே தரமாட்டார், காத்திருக்க வைப்பார், மனசை ரொம்பவே பலப்படுத்துவார், பொறுமையை கற்றுக் கொடுப்பார், அதுக்கப்புறம் தான் பெரிய வெற்றியை கொடுப்பாரு. அதனால தான் நீங்கள் நினச்சது உடனே நடக்காமல் தள்ளி போயிருந்திருக்கும். இது தண்டனை கிடையாது, இது ஒரு தயாரிப்பு. வாழ்க்கை உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி தாமதமாக நடக்குது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, சில பேருக்கு எதுவுமே யோசிக்காமல் போனாலும் வேலை செம்மையாக நடக்குது. ஆனால் நீங்கள் எவ்வளவு திட்டம் போட்டாலும் கடைசியில் ஒரு தடையாயிருது. இதில் உங்களுக்கு கோபம் வருது, மனசு உடைஞ்சு போயிடுறீங்க. சில சமயம் நம்மளால் எதுவுமே ஆகாது போலன்னு கூட தோணிடுது. ஆனால் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இந்த தடைகள் எல்லாமே உங்களை தவறான பாதையில் போகாமல் காப்பாற்றுறதுக்காக தான். கும்ப ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய குணமே இருக்குது. அவங்க மனசு ரொம்பவே நல்ல மனசு. யாரையுமே கஷ்டப்படுத்த நினைக்க மாட்டாங்க. உதவி செய்யணும், நல்லா இருக்கணும், குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு முக்கியம். ஆனால் சில சமயம் இந்த நல்ல மனசுக்காகவே வாய்ப்புகள் எல்லாமே கையில் வந்தாலுமே விட்டுடுறாங்க. வாழ்க்கை ரீதியாக பார்க்கும் பொழுது நீங்கள் நிறைய பேரை நம்பி ஏமாந்துருப்பீங்க. நண்பர்கள், உறவினர்கள், வேலை சம்பந்தமானவங்க, கூட இருக்கவங்களே சில சமயம் குடும்பத்திலே சில ஆதரவு தராமல் இருக்கிறது, இது எல்லாமே சேர்ந்து உங்கள் மனசில் ஒரு பயமாக உருவாகிறது. அந்த பயம் என்னென்னா, நம்ம நினச்சது நடக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம். ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று பண்ணணும் அப்படின்னா இது நடக்குமோ நடக்காதோங்கிற சந்தேகம் உங்களுக்கு முன்னாடி நின்றுது. இந்த சந்தேகம் தான் ஒரு மிகப்பெரிய தடையாகவும் இருக்குது. கும்பராசிக்காரங்களுக்கு பல சமயம் கிரக நிலை அப்படிங்கிறது தாமதமான பலனை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதாவது முயற்சி உடனே பலனை கொடுக்காது, நேரம் எடுத்துக்கிட்டு தான் பலனை கொடுக்கும். அதனால தான் நீங்கள் ஒரு வேலை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நடுவில் மனசு சோர்ந்து போயிடுறீங்க. வாழ்க்கை ரீதியாக பார்க்கும் பொழுது நீங்கள் எதையுமே உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருப்பீங்க. மனசு வலி இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டீங்க, சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய கஷ்டம் இருந்தாலும் இந்த அமைதி தான் உங்களை யாரையுமே புரியாமல் வச்சுருக்கும். அதனால தான் நல்ல வாய்ப்புகள் கூட உங்களை தாண்டி போயிருந்திருக்கும். இன்னொரு பெரிய உண்மை என்னென்னா, கும்ப ராசிக்காரங்க எல்லாருக்குமே நல்லது தான் நினைப்பாங்க. ஆனால் தங்களுக்காக மட்டுமே நிறைய முடிவெடுக்க மாட்டாங்க. பிறருக்காக விட்டு கொடுக்குற பழக்கம் இருக்கும். அதனால தான் தங்களுக்காக வந்த நல்ல நேரம் கூட மற்றவங்களுக்காக விட்டுருப்பீங்க. சனி பகவானுடைய சோதனை தான் இது. யார் உண்மையாக உங்களை புரிஞ்சுக்கிறாங்க, யார் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு சோதனை தான். நீங்கள் கவனித்து பாருங்கள், கஷ்டம் வந்த நேரத்தில் கூட சிலர் மட்டும்தான் அவங்க கூடவே நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அந்த சில பேர் தான் உண்மையானவங்களாகவும் மற்றவங்கெல்லாம் மெதுவாக விலகி போயிருப்பாங்க. இதுதான் வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக இருந்துட்டு இருக்கு. இன்னொரு உண்மை என்ன அப்படின்னா, கும்ப ராசிக்காரங்க மனசில் பெரிய கனவுகள் எல்லாமே வச்சுட்டு இருப்பாங்க. சாதாரண வாழ்க்கை வேண்டாம்னு நினைப்பாங்க. குடும்பம் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும், பணம் நிம்மதியாக இருக்கணும், மரியாதை கிடைக்கணும், எல்லாருமே நம்மளை மதிக்கணும், நம்ம கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசை. ஆனால் அந்த கனவு பெருசாக இருப்பதனால தான் அதுக்கான பாதையும் சுலபமாக இருக்காதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் தடைகள் எல்லாமே அதிகமாக வருது. இப்போது உங்கள் வாழ்க்கையை மெதுவாக உயர்த்தக்கூடிய திட்டம் அப்படின்னா உடனே வெற்றி கிடைச்சா அதனுடைய மதிப்பு தெரியாது. தாமதமாக கிடைச்சாதான் அதை காப்பாற்ற நமக்கு தெரியும். வாழ்க்கை ரீதியாக பார்த்தா நீங்கள் பல தடவை கீழே விழுந்து மீண்டும் எழுந்திருக்கீங்க. அந்த அனுபவம் தான் உங்களுக்கு பெரிய பலமே. மற்றவங்கள விட நீங்கள் பலமான மனசு கொண்டவங்க. இன்னொரு முக்கியமான உண்மை என்னென்னா, கும்ப ராசிக்காரங்க தனிமையிலேயே நிறைய யோசிப்பாங்க. கூட்டத்தில் இருந்தாலும் மனசில் தனியாகவே இருப்பாங்க. இந்த தனிமை தான் உங்களை உள்ளுக்குள்ளே ரொம்பவே பலப்படுத்துது. ஆனால் அதே நேரத்தில் மன அழுத்தத்தையுமே கொடுத்துருது. அதனால் சில சமயம் முடிவுகள் எல்லாமே ரொம்ப தாமதமாகும். இந்த காலத்தில் சனி, குரு போன்ற கிரகங்கள் உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும். நிலையில் இருந்தால் நீங்கள் நினச்சது உடனே நடக்காது. ஆனால் சரியான நேரம் வந்ததுமே திடீர்னு எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும்.
வாழ்க்கை ரீதியாக இதனுடைய அர்த்தம் அப்படிங்கிறது இப்போ கஷ்டப்படுறவங்களுக்கு வீணாக போகாது. நீங்கள் செஞ்ச நல்லதே, நீங்கள் காட்டிய பொறுமை, நீங்கள் உதவி செஞ்ச மனிதர்கள், நீங்கள் விட்டு கொடுத்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல பெரிய பலனை கொடுக்க போகுது. அந்த நாள் திடீர்னு வரும். ஒரு வேளை தள்ளி போயிருந்தது நடக்கும், ஒரு வேளை பணம் வராமல் இல்லைங்கிறது நினச்சது வரும், ஒரு சந்தோஷம் கிடைக்காதுன்னு நினச்சது வரும், ஒரு நல்ல செய்தி வாழ்க்கையை மாற்றும். இதுதான் கும்ப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு ரகசியம். நீங்கள் நினச்சது நடக்காமல் இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை, காலம் இன்னும் முழுமையாக வரலை, மனசும் இன்னும் பலமாகணும். சுற்றத்தில் யார் உண்மை யார் பொய்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வெற்றி. அப்போ தான் அந்த வெற்றி இருக்கும் பொழுதும் நீங்கள் கரெக்டாக இருக்க முடியும். அதனால் கவலைப்படாதீங்க. தாமதம் அப்படின்னா தோல்வி கிடையாது, தடைகள் அப்படின்னா முடிவு கிடையாது. இது எல்லாமே ஒரு தயாரிப்பு காலம்தான். நீங்கள் அமைதியாக உங்கள் பாதையில் போங்க, நல்லதை நினச்சி செய்யுங்க, தவறான மனிதர்களை எல்லாத்தையும் விளக்குங்க, மனசை நம்புங்க, காலத்தை நம்புங்க. கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நாள் திடீர்னு வாழ்க்கை அப்படிங்கிறது திரும்பும். அந்த நாள் வந்துச்சு அப்படின்னா முன்னாடி நடந்த கஷ்டங்கள் எல்லாமே நினச்சி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த நேரத்தில் இவ்வளவு கஷ்டம் வந்ததுக்கு நல்லதுக்கு தான்னு சொல்லக்கூடிய நாளும் நிச்சயமாக வரும். நீங்கள் நினச்சது தாமதமாக இருந்தாலுமே கண்டிப்பாக நடக்கும். தள்ளி போனது திரும்பி வரும், காத்திருந்தது கையில் விழும், நம்பிக்கை வச்சது வெற்றியாகும். இதுதான் கும்பராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு உண்மை. இப்போ அப்படி இருக்கும் பொழுது இன்னுமே கும்பராசிக்காரங்க மற்றவங்களுக்காகவே யோசிக்கிறீங்க. இனிமேல் மற்றவங்களுக்காக யோசித்தது எல்லாமே போதும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நினச்சது நடக்காமல் போகுது அப்படின்னு வெறும் கிரகநிலை மட்டும் காரணம் கிடையாது, உங்கள் மனசினுடைய பயமும் காரணம்தான். இதை பலருமே புரிஞ்சுக்காமல் இருக்காங்க. ஒரு மறைமுகமான உண்மை என்ன அப்படின்னா, கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா முதல்ல உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பம் அப்படிங்கிறது தெளிவாகணும். நீங்கள் கவனித்து பாருங்கள், சில நேரம் ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் கடைசி நேரத்தில் மனசு மாறிடும். ஒரு வேலைக்கு போனாலும் இது சரியாங்கிற சந்தேகம் உங்களுக்கு முன்னாடியே வந்துடுது. ஒரு வாய்ப்பு வந்தாலும் இது நமக்கு செட் ஆகுமான்னு யோசிப்பீங்க. அந்த அதிக யோசனை தான் உங்களுடைய வாய்ப்பையே தள்ளி போட்டுருது. இப்போது கும்பராசிக்காரங்களுக்கு சனி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடம், தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தால் வெற்றி தாமதமாக தான் வரும். நம்பிக்கை இருந்தால் தான் பாதை அப்படிங்கிறது தானாக திறக்கும். நீங்கள் பயப்படுறது ஓகே தான், ஆனால் அதுக்காக ரொம்ப பயப்படக்கூடாது. வாழ்க்கை ரீதியாக பார்த்தா நீங்கள் பல தடவை ஏமாந்ததுனால மனசில் பாதுகாப்பாக இருக்க முயற்சி பண்ணுறீங்க, அது ஓகே தான். அதனால் யாரையுமே சீக்கிரமாக நம்ப மாட்டீங்க. நல்ல வாய்ப்பு வந்தாலும் ஒரு தூரம் வச்சு தான் பார்ப்பீங்க. இதுவே சில நேரம் நல்ல விஷயத்தை எல்லாமே தள்ளி போடுற மாதிரி இருக்குது. இன்னொரு உண்மை என்னென்னா, கும்பராசிக்காரங்களுக்கு நேரம் அப்படிங்கிறது சரியாக வரணும். ஒன்று, நேரம் சரியாக வராமல் இருந்தால் எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே நடக்காது. ஆனால் நேரம் அப்படிங்கிறது சரியாக வந்துட்டா யார் நினச்சாலும் அதை தடுக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நீண்ட நாளாக காத்திருந்த ஒரு விஷயம் திடீர்னு நடந்திருக்கும். ஆனால் ஒரு மனிதர் திடீர்னு உங்கள் வாழ்க்கையவே மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒருவேளை திடீர்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது எல்லாமே நேரம் வேலை செய்யக்கூடியதனுடைய விளைவு தான். ஜோதிட ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் தாமதம் இருந்தாலும் தடைங்கிறது நிரந்தரமாக இருக்காது. சனி சோதனையை கொடுத்தாலும் கைவிட மாட்டார், பொறுமையாக வச்சுருந்தாலும் பெரிய பலனை கொடுப்பாரு. அதனால தான் நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டாலுமே அடுத்த கட்டத்தில் நல்ல மாற்றம் வரும்னு சொல்லுது. வாழ்க்கை ரீதியாக பார்க்கும்பொழுது நீங்கள் மிகவுமே உணர்ச்சி வசப்படுபவர்களாக இருக்கீங்க. வெளியில் அமைதியாக இருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய உணர்ச்சிகள் இருக்கும். யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலுமே மனசுக்குள்ளே வச்சு யோசிப்பீங்க. இந்த உணர்ச்சி தான் உங்களை மனிதாபிமானம் உள்ளவராகவே மாற்றுது. ஆனால் அதே நேரத்தில் முடிவெடுக்கவும் தாமதமாகுது. இன்னொரு மறைமுகமான உண்மை, கும்பராசிக்காரங்க தங்களுக்கான பாதையை தாமே உருவாக்கணும். மற்றவங்க காட்டக்கூடிய பாதையில் போனீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது தாமதமாகும். இதுதான் இதனுடைய அர்த்தம். என்றைக்குமே நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மற்றவங்க உங்களுக்கு ஒரு முடிவு உங்கள் மேலே திணிக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. எல்லாரும் செய்கிறத நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு சரியானது, உங்கள் மனசு சொல்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்போ தான் நீங்கள் நினச்சது நடக்க ஆரம்பிக்கும். கும்பராசிக்காரங்களுடைய தனி சிறப்பு, புதுமை, தனித்துவம், வித்தியாசமான யோசனை, இதுதான் உங்களுடைய பலமாக இருந்துட்டு இருக்கு. இதுதான் உங்களுடைய பலமும். வாழ்க்கை ரீதியாக இதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேகமாக உங்களுக்கு வரும். உங்களுடைய முக்கியமான விஷயம், நீங்கள் சில விஷயங்களை தள்ளி போடுற பழக்கம் இருக்குது. நாளைக்கு பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குதுன்னு நினைப்பீங்க. இந்த தள்ளி போடுற பழக்கம் தான் சில வாய்ப்புகளை கையிலேருந்து எடுத்துருது. இனிமேட்டு சனி இருக்கிற இடத்துல சோம்பேறித்தனம் இருந்தால் தடை அதிகமாகும். அதனால் உடனே செயல்படுங்க.
சோதனை வந்துச்சாலும் சரி, யோசனை வந்த உடனே செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் நல்ல பலனை கொடுக்கும். கும்பராசிக்காரங்க அமைதியாக இருக்கிறதுனால பலர் உங்களை பலவீனம்னு நினச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் மிகவுமே வலிமையானவங்க. ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதை யாராலையுமே மாற்ற முடியாது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய முடிவு எல்லாமே சிறப்பான முடிவுகளாகவும், நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்தும் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலயமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிற கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. ஓம் முருக போற்றி.